தொடர்ச்சியாக 200 தொகுதியை வெற்றி பெறும் நெஞ்சுரத்தோட சொல்கிறோம். தாவேகாவை இயக்குறதே யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தான். திமுகவை விமர்சனம் பண்ணால்தான் நமக்கு வாழ்வுன்றாங்க. தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு திமுகவை பயன்படுத்துகிறார்கள். என்னைக்கு இவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களோ என்னுடைய வெற்றி பறிக்கப்பட்டது. எங்கள் கூட்டணியை உடைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் திட்டம் போடுறீங்களோ அந்த திட்டம் இங்கே எடுபடாது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் திமுக தலைமை கழக பேச்சாளர் ஆலந்தூர் ஒப்பிலாமணி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அருமையாக இருக்கிறோம். ஓகே சார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் தீவிரமான ஒரு களப்பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆளும் கட்சியான திமுகவும் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னே போது இல்லாத வகையில் 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவை போட்டிருக்கார். எந்த அளவுக்கு 200 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021 ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கஜானாக்களை எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆளுகிற முன்னாள் ஆண்ட அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நிர்வாகத்திறனற்று ஒரு மோசமான சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதே காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா என்ற உயிர்கொல்லி நோய், கொடிய நோய் இருந்தது. அந்த உயிர்கொல்லி நோய் இருந்த நேரத்தில் நிர்வாகமே ஸ்தம்பித்து போய் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கிட்டு போன அதிமுக ஆட்சி. அவங்களுக்கு அது எப்படி கையாள வேண்டும் என்ற அந்த நிலைமைகள்லாம் தெரியல. ஆனால் திமுக ஆட்சி, நம்முடைய திராவிட மாடல் நாயகர் நம்முடைய தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அதை எப்படியெல்லாம் கிளியர் பண்ணாங்கன்றது மக்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொரோனா பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மழை, வெள்ளம், சேதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. இந்த மழை, வெள்ளம், சேதாரம் இருக்கிற அந்த சூழலில் கூட, இவ்வளோ நெருக்கடி இந்த சூழலில் கூட பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆண்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மோடியின் தலைமையில் இயங்கிய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்க காது கொடுத்து கேட்காத அளவுக்கு அதை பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு குழு அனுப்புனாங்க. அந்த குழுவே சொல்கிறான் நிறைய சேதாரம் ஏற்பட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பு இருக்குது. அந்த குழு சொல்லிட்டு போகுது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் தமிழர் என்று சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பேருக்கு எங்கன்னா தமிழ் பேசுகிறாங்களே தவிர அவங்களுக்கு தமிழ் உணர்வுன்றது இல்லை. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த பாதிப்பில் தமிழ்நாட்டு மக்கள் சேதாரத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப இந்த லாக்டவுனில் பார்த்திங்கன்னா ரொம்ப சேதாரத்தில் இருக்காங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த உணர்வுகள் இல்லாமல் இவங்களுக்கு நிதி கொடுக்கணுன்ற அந்த பேரிடர் நிதியை கூட இவங்க தரல. ஏன்னா இன்னொரு விஷயம், நீங்கள் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த திட்டத்தையும் சட்டத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. கண்மூடித்தனமாக அப்படியே எதிர்த்துறீங்க. அதாவது ஏற்கக்கூடிய திட்டத்தை எதிர்க்கக்கூடிய திட்டத்தை எதிர்க்கணும், அப்படி இல்லாம தானே இருக்கீங்க. அதனால நீங்க முதல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டம் எது, ஏற்றுக்கொள்ள கூடாத திட்டங்கள் எதுன்னு நான் உங்களை கேட்கிறேன். இல்ல, ஒரு திட்டம் கொண்டு வந்தா ஒட்டுமொத்த தேசம் சார். அவங்க இப்போ கல்வியில நாங்க இருமொழி கொள்கையை நாங்க ஆதரிக்கக்கூடிய எங்களுடைய கொள்கையே தான். நாங்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு, இதே இந்திரா காந்தி அம்மா ஆண்ட நேரத்தில் அவங்க மும்மொழி கொள்கையை ஆதரிச்சிருந்தவங்க தான். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா எங்கள் நிர்வாகத்தில் தேவையில்லாமல் தலையிட்டதில்லை. இந்திரா காந்தியமாக இருந்தாலும் ஈவன் வாஜ்பாய் கூட அந்த அளவுக்கு இவங்கள அளவுக்கு கீழ்த்தரமாக போல ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இவங்க இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தேவையில்லாமல் ஒரு சட்டங்களை கொண்டு வராங்க. திமுக அரசாங்கம் ஏதாவது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு நிறைவேற்றினால் அந்த தீர்மானத்தை, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு தடைக்கல்லாக ஒரு கவர்னர் என்பவரை கொண்டு நியமனம் செஞ்சு எந்த திட்ட ஒரே ஒரு விஷயம், இந்த ரம்மி ஆடுறதுல அந்த சூதாட்டத்தில் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது. எத்தனையோ குடும்பங்கள் தாலி அறுது, எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்குதுன்னு வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஆனால் அந்த சட்டத்துக்கு தடை போடணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரோம். இதை ஒரு கவர்னர் அந்த பில்லுக்கு கையெழுத்தே போட மாட்டாரு, போடாமல் கிடப்புலேயே வச்சுங்கிறார். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க தெரியுது இல்லையா?
எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் சொல்வதற்குள்ள கொஞ்சம் என்கிட்ட இதை வேறு வழியில் சொல்ல முடியாது. இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான நிலைமையை அந்த RN ரவி வந்து இங்கே செஞ்சார். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் இந்த உதயமன் திட்டத்தை கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி போட்டுட்டார். நீ அந்த உதயமன் திட்டத்தில் நீங்கள் ஆதரிச்சதுனால என்ன நிலைமை வந்ததுன்னா இன்றைக்கி மின்சார கட்டணத்தை இவ்வளோ ஏற்றுறான்னு அவன் நிர்ணயம் பண்ணுறான். ஒன்றிய அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுறான். எந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தை நாங்கள் வந்து எதிர்க்கிறோன்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்களுடைய எண்ணங்கள் சார், எங்களுடைய எண்ணங்களில் எங்கள் கொள்கை மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் சொல்லி தான் ஓட்டு கேட்டோம். நாங்கள் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்போம். இந்த நாட்டில் நீட் தேர்வை நாங்கள் கொண்டு வர மாட்டோன்னோம். நீட் தேர்வு நாங்கள் கையெழுத்து போட மாட்டோன்னோம். அதுக்கு நாங்கள் உறுதியாக இருக்க மாட்டோன்னோம். இந்த சீமான்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, இந்த சீமான்னு ஒருத்தர் நான் சொல்கிறதுக்கு வருத்தப்படுறேன். இது மது சாப்பிட்டாங்கன்னா ஏதோ அவங்க என்ன பண்ணிங்கன்னா ஏதோ அந்த கறி இல்லைன்னா சுண்டல் இப்படி தான் சாப்பிடுவாங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அகத்திக்கீரை இல்லை, அகத்திக்கீரை. அந்த அகத்திக்கீரையை சாப்பிட்டதனுடைய விளைவு என்னாச்சுன்னா அவருக்கு அப்படியே உடம்பு ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அப்போ கூட காப்பாற்றுனது யாருன்னா தமிழ் நெஞ்சங்கள், தமிழ். ஏன்னா காளிமுத்தன மருமக, அந்த அடிப்படையில் இவரை காப்பாற்றினாங்க. அந்த சீமான் நன்றி கட்டத்தனமாக இன்றைக்கி பேசுகிறார். நீட் தேர்வில் வந்து பிள்ளைங்களை வந்து உள்ளே போகும்போது கூந்தலை அவுத்து பார்த்தாங்க, மூக்குத்தி அவுத்து பார்த்தாங்க, தாலி செயினெல்லாம் காட்டி பார்த்தாங்கன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், நீட் தேர்வே கூடாதுன்னு சொல்கிற மாநிலம் தமிழ்நாட்டு மாநிலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆனால் நீட் தேர்வை நாங்கள் நடத்துறது முழுக்க ஒன்றிய அரசாங்கம் நடத்தலாம். எங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கேட்குற சென்டரை மட்டும் தான் கொடுக்க முடியும். இன்னும் கூட நான் சொல்கிறேன், அந்த சென்டருக்கு வர நேரத்தில் ஒரு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பக்கத்து சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சென்டருக்கு வந்துட்டாங்க. அந்த பிள்ளைங்களை தமிழகத்தினுடைய காவல்துறை அவங்களே எடுத்து போய் அங்கே அனுப்பி வச்சு அந்த சென்டரில் 1:29 1:30 மூட போகிறாங்க கேட்டு 1:29 காவல்துறை துரிதமாக செயல்பட்டு அந்த பிள்ளையை உள்ளே எடுத்து போய் சேர்த்தாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுக்காமல் எத்தனையோ பேர் வந்தாங்க. காவல்துறை பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணாங்க. எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சோம். ஆனால் இதை விட்டுட்டு சீமான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீட் தேர்வில் எங்களை திட்டுறாரு. என்ன திட்டாரு? தமிழக அரசாங்கம் தளபதியை திட்டாரு. திமுக அரசாங்கத்தை நிறைய பேர் திட்டுறாங்க. விஜய் திட்டுறாரு, சீமான் திட்டுறாரு, பாஜக திட்டுறாங்க, அதிமுக திட்டுறாங்க, நிறைய கட்சி பாமக கூட திட்டுறாங்க. ஸோ நிறைய கட்சி திட்டுறாங்க. அது என்ன காரணம்? அது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லும் போது நான் நல்லா கணிச்சிட்டேன். நீங்கள் சொல்லும் போது பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி சொன்னீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி போகணும்னு அவர் சொல்கிறாரு. அவங்க பிள்ளை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா பிஜேபி கூட போகணுன்றாரு. இதுலேருந்து முரண்பாடு தெரியுதா? அந்த இயக்கத்தில் முரண்பாடு தெரியுதா? அவங்க ஏன் திட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் வர முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அரசாங்கத்தை பிஜேபியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. காரணம், கடந்த தேர்தல்களில் பிஜேபியினுடைய தேர்தலில் கொடுத்த அந்த அடி 40க்கு 40 தொடர்ந்து நம்ம ஜெயிக்கிறோம். பிஜேபிக்கு கால் ஊன முடியல. நான் இன்னும் கூட சொன்னால் வேணுமென்றால் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு, கோவை ஒரு 4 தொகுதி அவங்க வெற்றி பெற்றாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரிய அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் அவங்கள கால் ஊன முடியல. அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இப்போ ராமதாஸ் நினைக்கிறான்னா பிஜேபி கூட்டணிக்கு போனால் நாம் வந்து முன்ன முடியாதுன்றாரு. இந்த பக்கம் அதிமுகவில் இதே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொன்னார்? என்னுடைய தொகுதியை நான் தான் ராஜா, என் தொகுதியில் நான் தான் தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தேன். என்னைக்கு இவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களோ என்னுடைய வெற்றி பறிக்கப்பட்டது. 40,000 இஸ்லாமியர்கள் வந்து எனக்கு ஓட்டு போடல. சொல்கிறது யாரு? அதிமுகவினுடைய ஒரு முக்கிய தலைவர் சொல்கிறார். நீங்கள் பிஜேபி இது பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னீங்க, இது சொன்னீங்க, இன்னும் சொல்லிட்டேன். இன்னும் கூட சொல்லணும், நீங்கள் சீமானை சொல்லும் போது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சீமான விமர்சனம் பண்ணுவதற்கு காரணம் இணையதளத்தில் இன்றைக்கி பரவி கொண்டு இருக்கிறது. என்ன பரவி கொண்டு இருக்கிறது? 500 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறாருன்னு நாங்கள் திமுக சொல்லலை. உங்களை போன்ற ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சீமான்
கையூட்டு வாங்கிட்டார், பணம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கூட்டணியில இடம் வரும்போது பணம் வாங்குவது அது நான் கேட்கிறேன், இயல்பான ஒன்று தானே சார். இப்போ இங்கே தான் நான் சொல்றேன், இது நீங்க என்ன தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை எப்படி கெடுத்துட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியால தன் கால் ஊன முடியாத கட்டத்தில் என்ன பண்றான், பணம் இல்லைன்னா இந்த இடி ரைடு, இந்த சிபிஐ ரைடு, இப்படி ரைடு கொடுத்து மிரட்டுறான். இந்த பணத்தை வச்சு எப்படியாவது திமுகவுக்கு எதிரான சக்திகளை கொண்டு வாங்க அப்படின்ற வேலையை செய்கிறாங்க. அமித்ஷா வந்து இங்கே பண்ணிட்டு போனார். அமித்ஷா பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இந்த வேலைகள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணிக்கு காசு கொடுத்து செலவு பண்ணுற சூழல் வந்ததுன்றத நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது ஒரு நடைமுறையாக படுத்திட்டீங்க. இன்னொரு விஷயம், திமுகவை திட்டுகிற வகையில் வந்து அதிமுகவை வந்து யாரும் அதிகமாக திட்டல. இப்போ வந்து சீமானாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து கட்சி ஆரம்பித்த போதே வந்து அதிமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, அதிமுக ஆதரவாக இப்போது வந்து இருக்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு ஏன் எல்லாமே எதிர்க்கிறாங்க? அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1949 திமுக ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் திமுக வளர்ச்சி என்பது அந்த ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடணும். ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடி நம்ம வீட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து மேலே நிறுத்திட்டோம், மேலே கொண்டு நம்மளை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழையவே விடாத பார்த்தானுங்க. காமராஜருக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்தானுங்க தெரியுமா? ஏன்னா நம்ம சமுதாயம் வந்து விடக்கூடாது, நம்முடைய அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இவங்கெல்லாம் மேலே வரக்கூடாதுன்னு நினச்சான். இதுக்காக ஆதரவுகளோடு இருந்தோம் பார்த்துங்க திமுக. அதனால் என்ன பண்ணுறான், திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன் திமுக விமர்சனம் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, திமுகவை விமர்சனம் பண்ணி தான் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, ஊடகத்தில் எட்டுக்கால செய்திகளை போடுவீங்க, தலைப்பு செய்தியாக போடுவீங்க. அப்போ பேசுகிறவனுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும். இதனால தான் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு திமுகவை பயன்படுத்துகிறார்கள். இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஏதோ நான் இந்த ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு தனி விமானத்துலலாம் பறந்தார் பாருங்க, நான் அவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அகடா துகடாலாங்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவை விமர்சனம் பண்ணால்தான் நமக்கு வாழ்வுன்றாங்க. அதனால் நீங்கள் கொள்கை ரீதியாக எங்களை எவனும் சந்திக்க வர மாட்டான், அரசியல் ரீதியாக எவனும் வர மாட்டான். நீங்கள் நான் இன்னும் கூட சொல்கிறேன், நான் திமுக விமர்சனம் பண்ணும்போது இந்த ஆட்சியினுடைய திட்டங்களை பற்றி விமர்சனம் பண்ண மாட்டான். என்ன விமர்சனம் பண்ணுறவன், ஆட்சி சரியில்லை. இப்போ அதிமுகவோட திமுகவோட ஆட்சி வந்து சிறந்த ஆட்சின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? ஏன் அதில் என்ன சந்தேகம்? திமுக ஆட்சிக்கு என்ன குறை இருக்குது நீங்கள் சொல்லுங்களேன், நான் கேட்கல. இல்லை மக்களோட தீர்ப்பு தான் நான் சொல்கிறேன். இப்போ மக்களுடைய தீர்ப்பு என்பது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்களுடைய தீர்ப்பு இப்படியாக இருக்கும் என்று ஒரு ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க. எந்த மக்களை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுறோம், இன்னும் கேட்டிங்கன்னா கிராமமாக போகிறோம், ஒவ்வொரு இல்லத்துலையும் சொல்கிறாங்க அந்த இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம் வருது பார்த்தீங்களா? இல்ல திமுகக்கு எதிரான அலை விட திமுக அதிகமாக இருக்குது. இன்னொன்று சொல்றேன், நீங்க வந்து 1949ஆம் ஆண்டு திமுக தொடங்கப்பட்டது, 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தீங்க. இந்த 76 ஆண்டுகள்ல 6 முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அதே அதிமுக வந்து 72ல கட்சி தொடங்கி 77 ஆட்சிக்கு வந்து 7 முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. எம்ஜிஆர் வந்து 3 முறை வந்து தொடர்ந்து ஆட்சி கைப்பற்றிருக்காரு, ஜெயலலிதா வந்து தொடர்ந்து 2 முறை ஆட்சி கைப்பற்றிருக்குங்க. அந்த மாதிரி வந்து திமுகவில் நடக்கலையே, திமுக வந்து ஒரு முறை தான் நடந்திருக்கு. 67 வரையில வரீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் சூழல் என்பது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த அரசியல் சூழல் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நல்லா வர நேரத்தில் அந்த தாடி வர நேரத்தில் உடையணுவாங்க பாருங்க. அது மாதிரி தான் இந்திரா காந்தி அம்மா 80ல் வந்து அந்த அம்மா சுட்ட நேரத்தில், ராஜீவ்காந்தி மர்டர் பண்ண நேரத்தில் நாங்கள் தான் மர்டர் பண்ண சொல்லி எங்கள் வீட்டெல்லாம் அடித்தானுங்க, எங்களுடைய கம்பெனிகளை அடித்தாங்க, எல்லாம் பண்ணானுங்க. அப்போ என்ன பண்ணானுங்க கேட்டிங்கன்னா, அந்த வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, திமுக மேலே ஒரு கலங்கத்தை உருவாக்கணும்னா, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுற மனநிலையை உருவாகி போச்சு. இவன் என்ன பண்ணுறான், அரசியல் சித்து விளையாட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சித்து விளையாட்டில் தான் பார்த்தீங்கன்னா திமுக மேலே ஒரு கரையை கொண்டு வரானுங்க. இன்னொன்று கூட நான் சொல்கிறேன், 2Gயில் வந்து ஊழல் சொல்லி 1,76,000 கோடி வந்து ஊதிட்டு போயிட்டான். அது என்ன ஆச்சு, கோர்ட்டில் ஒன்றுமே இல்லை, ஜீரோன்னு ஆகி போச்சா? இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க. இவன் என்ன பண்ணுறான், திமுக மேலே ஏதாவது ஒரு கரையை பூசணும். அது எம்ஜிஆர் பண்ணிட்டு போன வேலை. எம்ஜிஆர் என்ன பண்ணார், இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இது மாதிரி எல்லாம் ஊழல்லாம் சொல்லிட்டு போனார்ல. ஆனால் நான் இப்போ உங்களை கேட்குறேன், திமுக தலைவர் கலைஞரோ இல்லை தளபதி ஸ்டாலின் மீதோ
குற்றவாளி தண்டனை இது வரைக்கும் பெற்றிருக்காங்களா? அதிமுகவில் ஜெயலலிதா கன்வென்ட் ஆகியிருக்கிறாங்க, குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பொய் வழக்கு போட்டு திமுக மேலே ஒரு கரையை உருவாக்கின. ஆனால் நீதிபதியே சொன்னார். அப்ப எப்படி சார் வந்து எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை ஜெயிக்க முடியுது, அதான் சொல்றேன், 2 முறை ஜெயிக்க முடியுது? அதான் சொல்றேன், அரசியல் ஜெயிக்க முடியல, என்ன காரணம்? அரசியல் சூழ்நிலைகள். அதான் அரசியல் சூழ்நிலைகள். ஒரு முறை என்ன பண்ணாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா இருக்கக்கூடிய கூட்டணியை உடைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, இதே வந்து விஜயகாந்த் தலைமையில் எல்லாம் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணியை கொண்டு வந்து, அது கொள்கை ரீதியாக உண்டானது இல்லை. அங்கே யாரெல்லாம் மக்கள் நல கூட்டணின்னு போனாங்களோ அடுத்த தேர்தலில் இங்கே திமுக வந்துட்டாங்க. அது காரணம் வந்து அதிமுகவில் வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் வந்ததாக தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி வலுவாக இருக்கின்றது. கண்டிப்பா அதுக்கு நிகரான ஒரு வலுவான கூட்டணியை பாஜக உருவாகிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லிட்டு உருவாகிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்னன்னா 200 தொகுதியில் ஜெயிப்புன்னு சொல்றீங்க. இப்போ வந்து திமுக வந்து 67 இருந்து 2021 வரையில 6 முறை ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இதுல எந்த முறை 200 தொகுதியில் கைப்பற்றிருக்கீங்க சார்? இல்ல 184 முறை 72 அடிச்சு 71ல 184 முறை அடிச்சு ரெக்கார்ட் பண்ணீங்க. இல்ல அதே நிலைமை இன்னைக்கு வந்து அதை காட்டிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வெளிப்படையா பேசலாமே. எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டிங்கன்னா, அந்த செருப்பு கொடுக்கறது, பல்படி கொடுக்கறது, இப்படியெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா மகளிர்களை பார்த்துட்டா போதும், பெண்களை பார்த்துட்டா போதும், அதுவும் ஆயாங்கள் பார்த்துட்டா போதும், உடனே எம்ஜிஆர் கட்டி பிடிப்பாரு. அதை வந்து உடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு மீடியாவில் வந்து ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. ஏதோ எம்ஜிஆருக்கு பின்னாடி பெண்கள் இருக்கிற மாதிரி அந்த மாயை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதை உடைச்சி இன்றைக்கி உண்மையான இன்றைக்கி வந்து திட்டங்களை வந்து இன்றைக்கி கொடுக்குறோம். நான் கேட்குறேன், இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து யாராவது பேசும்போது மேலோட்டமாக பேசிட்டு போயிடுறீங்க. இந்த பட்ஜெட்டில் நம்முடைய முதல்வர் ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து 2022 பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் புற்றுநோய் உருவாகும், அதிகமாக வரும், இதை தடுக்கிறதுக்கு நாங்கள் முன்முயற்சி எடுப்போம்னு இந்த அம்மா அறிவித்தாங்க. அறிவிச்சதோடு ஒன்றிய அரசாங்கம் அதை செயல்படுத்தலை. இதை வந்து ஒரு பையன் என்ன பண்ணுறான், இந்த பட்ஜெட்டில் 2025 பட்ஜெட்டில் எக்ஸ்தலத்தில் முதலமைச்சருக்கு மெசேஜ் அனுப்புகிறான். இது மாதிரி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி அமைச்சர் வந்து அறிவித்தாங்க சார், ஆனால் நடத்தலை. ஆனால் நீங்கள் வந்து மகளிருக்கான முன்னுரிமை கொடுத்து நீங்கள் செய்யக்கூடிய அரசாங்கம், அதனால் நீங்கள் வந்து இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னாரு. உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா, அது சம்மந்தமாக மருத்துவத்துறையை கூப்பிட்டு பேசி 14 வயசில் பூப்படைகிறாப்பார் பெண். அப்போ உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தடுப்பூசி ஒன்று போடணும். அந்த தடுப்பூசியினுடைய ஒரு டோஸினுடைய ரேட் எவ்வளோ தெரியுமா? 8000 ரூபாய் ஒரு டோஸ். 8000 to 10,000 வரைக்கும் இருக்குது. அந்த டோஸை வந்து 14 வயசில் அந்த குழந்தைக்கு போட்டிங்கன்னா அந்த கருவில், அந்த கர்ப்பப்பையில், அந்த வாயில் வந்து புற்றுநோய் வரும். அதை வராத அளவுக்கு தடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தடுப்பூசியை போட்டு நான் தமிழ்நாட்டில் வந்து முதல் 36 கோடி ரூபாய் இந்த ஸ்கீமுக்கு கொண்டு வந்து அந்த திட்டத்தை துவக்கி வச்சுருக்கிறாங்க. நான் இப்போ கேட்குறேன், பிஜேபி ஆளுகிற உத்தரப்பிரதேசத்துலேயோ இல்லை குஜராத்லேயோ எங்கேயாவது இந்த திட்டங்கள் இருக்கா? ஆனால் ஒரு 5 மாநிலத்தில் வந்து பண்ணுறதுக்கு முன்முயற்சி எடுத்தாங்க. அது வந்து ஒன்றிய அரசாங்கம் கூட ஏதோ கொடுத்தாங்கன்னுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நில் பேலன்ஸ், 100% பியூர்லி இந்த அரசாங்கமே அந்த செலவு எடுத்து செய்யுது. இப்போது மகளிருக்கு இந்த நான் இப்போ கூட கேட்குறேன், இந்த +2 தேர்தலில் 95.3% பேர் தேர்ச்சி பெற்றாங்க இல்லையா? அந்த தேர்ச்சி பெற்ற பிள்ளையில் ஒரு பையன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணகிரியில் மின்சாரம் தாக்கி 2 கை வந்து அந்த குழந்தைக்கு பாதிக்கப்பட்டது. 2 குழந்தைய பாதிக்கப்பட்டு அவர் தாய் வந்து ஒரு வீடியோ கிளிப் போடுறா, என் குழந்தைக்கு 2 கை போயிடுச்சு, என் குழந்தை நடுத்தருவில் நிற்பான் போலகுது, என் பிள்ளைக்கு எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல, இந்த சூழ்நிலை உருவாயிடுச்சு, என்னை இந்த அரசாங்கம் காப்பாற்றுமான அந்த பெண் தாய் கண்ணீரோட ஒரு பதிவு போடுறா. அந்த பதிவை பார்த்த உடனே முதலமைச்சர், இதுக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் துப்பாக்கி சூடு இது தூத்துக்குடியில் நடந்த நேரத்தில் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கினேன்னார். ஒரு போலீஸ் துறை அமைச்சர் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கினார். ஆனால் கிருஷ்ணகிரியில் ஒரு பையன் தாய் கண்ணீர் விட்டாருரா.
சோசியல் மீடியாவில் பார்க்குறாரு. உடனடியாக அந்த கலெக்டரை கூப்பிட்டு அந்த பையன் வீட்டுக்கு போக சொல்கிறாரு. அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவனுக்கு என்ன தேவையை நம்ம செய்யணும், அந்த குழந்தைய நாம தத்தெடுக்கணும் போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவன் தாயும் அந்த குழந்தையும் எங்கள் வீட்டுக்கு கலெக்டரே வந்துட்டாங்கன்னு, எங்கள் வீட்டுக்கு கலெக்டரே வந்துட்டாங்கன்னாங்க. கலெக்டர் வந்து அவங்களுக்கு சால்வை போட்டுட்டு அவனுக்கு உன்னை என்னப்பா வேணும்னும் போது, நான் படிக்கணும், நான் என்ன படிக்க போகிறேன்னும் போது, நீங்கள் சென்னைக்கு போங்க, உங்களை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வர வச்சிருக்காரு போங்க அப்படின்னு அங்கே வர வச்சாங்க. அங்கே வர வச்ச உடனேயும் கேட்குறாரு, மா சுப்பிரமணியம் கேட்குறாரு, நீ என்ன படிக்க போகிறேன்னா இன்ஜினியரிங் படிக்க போகிறேன். இன்ஜினியரிங் படிக்க போறியா? இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா எங்கே படிக்க போகிற? சென்னையை சுற்றி உள்ள கல்லூரியில் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு. சென்னையில் இருக்க கல்லூரி தான் நாங்களே சேர்த்து விடுறோம். இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, 4 வருஷத்துக்கு உண்டான செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இருங்க, அந்த குழந்தை என்ன கேட்குறான், இந்த கைக்கு வந்து நாங்கள் வந்து செயற்கை கை பொறுத்துறோன்றாங்க. எனக்கு செயற்கை கை வேணாம், இயற்கையான கை, அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யுங்கன்னாங்க. அப்போ மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு, டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு உறுப்பு தானம் பண்ண உடனே 6 மணி நேரத்துக்குள்ளே அது பண்ணி ஆகணும், கொடுத்த உடனே 6 மணி நேரத்தில் பண்ணி ஆகணும். அப்போ நீ கிருஷ்ணகிரிக்கு வேண்டாம், சென்னையிலே தங்கு. நாங்கள் சென்னையில் தங்கினா எங்களுக்கு யார் பாதுகாப்பு? கவலைப்படாத, நாங்கள் வீடு தரோம், நாங்கள் தங்க வைக்கிறோம், நாங்கள் சாப்பாடு தரோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவனை பதிவு பண்ண வச்சுட்டு அந்த குழந்தைக்கான வேலைகளை பண்ணுறோம். இதுதான் தாயுள்ள கொண்ட அரசாங்கம். இந்த அரசாங்கம் தான் தொடர்ச்சியாக 200 தொகுதியை வெற்றி பெறும் நெஞ்சுரத்தோட சொல்கிறோம். சும்மா ஏமாற்றிக்கிட்டு இந்த நாட்டில் கொள்ளை அடிச்சுக்கின்னு 756 கோடியில் வந்து இன்னைக்கு இடி ரைட்டில் அவங்க சம்பந்தியும் மருமகளும் மாட்டிக்கின்னு போய் பிஜேபி கூட்டணியில் விழுந்த எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து உங்களுக்கு வந்து நேர்மையான அரசாங்கம், அவர் பெரிய இந்த நாட்டில் தலைவரா? இல்லை, அப்படி இருந்தும் வந்து 2021 10 வருஷம் ஆட்சியில் இல்லாத திமுக வந்து 133 நாளில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் 10 வருஷம் ஆட்சியில் இருந்த அதிமுக 66 இடத்துல ஜெயிக்கி எதிர்கட்சியால வராங்க. திமுக செல்வாக்கு இல்லாத எப்படி திமுகவினுடைய சரிவு என்பதை காட்டிலும் அங்கங்க டிஸ்ட்ரிக்ட் லீடர்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து கொஞ்சம் செல்வாக்கோடு இருப்பான். அது வந்து ரெட்டைலைக்காக கிடைச்சதான வெற்றி இல்லை, அது அதிமுகவுக்கு கிடைச்ச வெற்றி இல்லை. அதனால தான் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வர முடிஞ்சதை தவிர, இன்னும் கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிறாங்க. அங்கெல்லாம் அந்த செலவுகள் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 25 தொகுதிகளுக்கு மேலே திமுக 500 ஓட்டு 200 ஓட்டு 300 ஓட்டில் அந்த தேர்தலில் தோற்று இருக்குது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அது எங்களுக்கு ஒரு பெரிய தோல்வியாக நினைக்கல. ஆனால் அதை இன்னைக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கு பின்னாடி, அந்த ஆட்சியின் வந்ததற்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குது. நான் இப்போ கேட்குறேன், இந்த இடத்துல கேட்குறேன், இன்றைக்கி வந்து அந்த ஆட்சியில் இன்றைக்கி 1252 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு தடுக்குது இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் தடுக்கிறான் இல்லையா? ஏன்னா அவங்க திட்டத்தை நீங்க நிறைவேற்ற. அதனால நான் என்ன கேட்குறேன், அந்த திட்டத்தை நிறைவேற்றினா எப்படி சார் நிறைவேற்ற முடியும்? நீ ஆல் பாஸ்ன்னு 9வது வரைக்கும் நாங்கள் அறிவிக்கிறோம், நீ கிடையாதுன்னு ரத்து பண்ணுற. சிபிஎஸ்சி ஸ்கூலில் ரத்து பண்ணுற, சிபிஎஸ்சி ஸ்கூலில் நடத்துகிற, சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி மட்டும் இருப்பாங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் நடத்துகிற பள்ளிக்கு தமிழ் பாடம் கிடையாதுன்னு, தமிழ் டீச்சர் கிடையாதுன்னு, அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? என்ன பேசிக்கிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் இன்றைக்கி 51% இன்றைக்கி மேல் படிப்புக்கு நாங்கள் வந்துட்டோம் சார். இன்றைக்கி தேர்ச்சி வைக்குதோ அந்த அளவுக்கு வந்துச்சு. மனு போடுறான். இன்றைக்கி கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு பெரிய பாடு இருக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ச்சி கொண்டு வந்துட்டோம். நான் இன்னும் கேட்குறேன் சார், நீங்களாம் மேலோட்டமாக அப்படி மோடி சப்போர்ட்டாக பேசிட்டு போயிடுவீங்க. தமிழ்நாட்டில் 4 பொறியியல் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி இருந்தது. இன்றைக்கி 560 பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தது யார் தெரியுமா? இந்த திமுக அரசாங்கம். மறந்துடாதீங்க சார். அப்படி இருந்தும் வந்து 1989க்கு பிறகு திமுக ஏன் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறவே இல்லை? அதுதான் என்ன காரணம்? நீங்க 91ல் வந்து நாம ராஜீவ்காந்தி மரணரில் வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல் மாற்றமே கொண்டு வந்தது. எங்கள் மேலே கலங்கத்தை கொண்டு வந்தான். கொண்டு வந்ததுக்கு பின்னாடி அப்புறம் ஏன் அவங்க 96ல் அவங்க ஜெயிக்க முடியல? 96ல் ஏன் ஜெயிக்க முடியல? அதாவது திமுக மேலே பழி போட்டாங்க அப்படின்னு மக்கள் உணர்ந்தான் சார். நான் இப்போ கேட்குறேன் சார், 76 ஆண்டு காலம் 75 பவள விழா கண்டு திமுக இன்னும் இன்னைக்கு உயிரோடு இருக்குது சார். அதிமுக எப்படி வெத்திரத்து கூறா உடைஞ்சிக்குது சார்? சார் கூறா உடைஞ்சாலும் சரி சார், உடைஞ்சாலும் இல்லை சார். அதிமுகவில் வந்து
எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 2 பிளவாச்சு. இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு 4 அணி உருவாயிருக்கு. இருந்தாலும் வந்து அவங்க உங்களை விட அதிக ஆண்டுகள் அதிக முறை வெற்றி பெற்று ஜெயிச்சிருக்காங்க. அதுதானே சொல்றீங்க. இவ்வளவு விளக்கம் சொல்லி அரசியல் சூழ்நிலைகள் மாறும்போது மக்களுடைய மனநிலைகள், அதாவது மக்களும் அரசியல் கட்சிகளும் திமுகவை எதிர்க்கும் அளவிற்கு அதிமுகவை எதிர்க்கவில்லை. திமுக எதிர்க்கும் அளவுக்கு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா திமுக இன்னைக்கு இருந்திருக்காது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கட்சி வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏதோ தேர்தலுக்காக ஓட்டுக்காக மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது, திமுக அல்ல. அதை முதல் உணர்ந்துங்க. இப்போ சொல்கிறேன், உயிர்கொல்லி நோயின் கொரோனா வந்தது. உயிர்கொல்லி நோய் கொரோனா வந்த நேரத்தில் எந்த அதிமுகக்காரன் வெளியே வந்து மக்களுக்கு லாக்டவுன் பண்ணிட்டான். கடை கிடையாது, கம்பெனி கிடையாது, அரிசி எந்த இதுவும் கிடையாது, சுத்தமாக வெளியே வராதுன்ட்டான். யார் வெளியே வந்தது? நாங்கள் வெளியே வந்தோம். நாங்கள் வந்து வீடு அரிசி கொடுத்தோம். வார் ரூம் வந்து அறிவாலயத்துலேருந்து வார் ரூமு, அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. உங்கள் இடத்துல வந்து மகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா, அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க வீட்டுக்கார் கணவருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்குது, அவங்களுக்கு மெடிசின் வாங்கி கொடுங்க. மெடிசின் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுங்க. சொன்னது யாரு? நாங்கள் வந்து நாங்கள் ரோட்டுக்கு வந்து கொடுத்தோங்க. நாங்கள் ரோட்டுக்கு வந்து கொடுத்தோம். அப்போ நாங்கள் ஆளுங்கட்சியா? நாங்கள் எதிர்கட்சி வந்து ரோட்டுக்கு வந்தோம். ரோட்டுக்கு வந்து மக்களுக்கு உதவி பண்ணோம். அதனால தான் எங்களால் இன்னைக்கு இந்த இயக்கம் நடத்த முடியுது. அதிமுக நடத்த முடியுதா? இயக்கம் நடத்த முடியுதா? ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழுக்கு வர நேரத்தில் வாட்டர் பாட்டிலை தூக்கி அடிச்சாங்களே, ஞாபகம் இல்லை? எவ்வளோ கீழ்த்தரமா பண்ணாங்க. கூவத்தூரில் என்ன பண்ணாங்க? கூவத்தூரில் இப்போ கருணாஸ் மேடைக்கு பேசினார்ல, கூவத்தூரில் என்னெல்லாம் பண்ணாங்க? இதெல்லாம் ஒரு அரசியலா? இது நாகரிகமா? தமிழ்நாட்டு பண்பாடா? இங்கே இந்த மண்ணில் யாரெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க? கர்ம வீரர் காமராஜர், அண்ணா, கலைஞர், பெரியார், ஐயாலாம் வாழ்ந்து பெரியாரை விமர்சனம் பண்ணுறான் சார் சீமான். எவ்வளோ கேவலம் இந்த நாட்டில். நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், நல்ல நிலையோடு இன்னைக்கு இந்த மீடியா முன்னாடி பேசுகிறோன்னா அது ஐயா இல்லைன்னா நம்மளால் முடிஞ்சிருக்காது. பள்ளம் தோண்டி புதைச்சிருப்பானுங்க. இதெல்லாம் யார் சார் உணவு? சரி சார், 2026 மீண்டும் திமுக ஆட்சியை கைப்பற்றும், 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவது சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? கண்ணதாசன் ஒரு பாட்டை எழுதுவார், ஆடையின்றி பிறந்தோம் ஆசையின்றியா வளர்ந்தோம்னா. பிறக்கும் போது ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆசை என்பது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். இந்த கூட்டணியில் நாங்கள் வந்து அங்கம் வகிக்கணும் அப்படின்னு இதுவரைக்கும் எங்கள் எழுச்சி தமிழர் அன்புக்குரிய அண்ணன் தொல் திருமா அவர்கள் இதுவரைக்கும் எங்கேயும் எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும்னு இதுவரைக்கும் அவர் எங்குமே சொன்னதில்லை. இன்னும் 6 மாசத்துல அதுக்கான வலியுறுத்தல் வரும் சொல்லியிருக்காங்க. வரும், நீங்களா கிரியேட் பண்ணிருக்கிறீங்க. இல்ல அவர் வாயிலிருந்து இது வரைக்கும் அதுக்கு இந்த ஒரு வியாபாரி ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, இந்த லாட்டரி டிக்கெட் கம்பெனி ஒன்று விஜய்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறான் பாருங்க, அவனெல்லாம் அந்த ஆதவ் அர்ஜுனாலாம் அவன் தான் இந்த வேலைகளை பண்ணிங்கிறான். அவனை விஜய்கிட்ட அனுப்பி வச்சதே பிஜேபிக்காரன் தான் அனுப்பி வச்சிருக்கிறான். நீங்கள் அந்த வெங்கடேஷ்னு ஒரு பொருளாளர் இருக்கிறான் பாருங்கள் விஜயகிட்ட, அந்த விஜயே யார் தெரியுமோ? ஒரு ஆர்எஸ்எஸ்காரன். இதை அந்த தாவேக்காவை இயக்குறதே யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தான். இல்லைன்னா அவர் வந்து இன்றைக்கும் வந்து அவர் வீட்டுக்கு ரைடெல்லாம் போகாது. அவர் வீட்டுக்கு ரைடு போகாது, இடி ரைடு எதுவுமே போகாது. இங்கே மட்டும்தான் சார். ஒன்று சொல்கிறேன் சார், இந்த 2026 தேர்தல் வரத்துக்குள்ளே மோடியினுடைய அரசாங்கம் இங்கே திமுக மேலே ஒரு கரையை உருவாக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்னெல்லாம் வேலைகள் வரும்னு எங்களுக்கு தெரியும். அதை பார்த்து நாங்கள் பயப்பட போகிறதில்ல, நாங்கள் பயப்பட மாட்டோம். இந்த இடி ரைடெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ராசாவை உள்ளே வச்சு நீங்கள் என்னெல்லாம் கொடுமைப்படுத்துனீங்க தெரியும். செந்தில் பாலாஜியை வச்சு கையெழுத்து வந்து வாங்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். எங்கள் மேலே நீங்கள் என்ன கரையை வாரி போட்டாலும் சேர்த்த வாரி இறைச்சாலும் திமுக தனி மெஜாரிட்டியோட நீங்கள் சொன்ன மாதிரி 200 இடத்துல உதயசூரியன் மலரத்தான் போகிறது. 7வது முறை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் முதல்வராவதை எவனாலும் தடுக்க முடியாது. இப்போ மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்ற கொள்கையிலேருந்து நீங்கள் வந்து மாறவே போவதில்லை. உண்மை. அதாவது கூட்டணி ஆட்சி மலர வாய்ப்பில்லை, தனித்த ஆட்சி தான் அமையும் 2026. ஆமாம். ஆனால் சீட்டு தான் ஷேர் பண்ணி கொடுப்பீங்க. எங்க கூட்டணியில வேற எப்படிங்க பண்ணுவோம்? அதான் ஷீட் ஷேர் பண்ணி கொடுப்பீங்க, நீங்க அதிகாரத்தை ஷேர் பண்ணி கொடுக்க மாட்டீங்க. நான் இப்பவும் சொல்றேனே, எங்க ஆட்சி நீங்க சொன்னீங்க பாருங்க, அண்ணா அன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி 1949. அதுல வந்து உறுதியா இருக்கிறோம். உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதுல
சரி சார், உங்களோட உங்களை வந்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும்னு சொல்லி உங்களை இன்றைய மக்களுடைய மனநிலை, பல்வேறு அரசியல் கட்சியுடைய மனநிலை, இந்த ஃபார்முலா இந்தியாவிலேயே பல மாநிலங்கள்ல ஒரு கூட்டணி ஆட்சி கூட்டணியை உடைக்கணும், எங்க கூட்டணியை உடைக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் திட்டம் போடுறீங்களோ அந்த திட்டம் இங்க எடுபடாது. சரி, ஓகே சார், உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். நீங்களே உதயசூரியன் ஓட்டு போட்டுருங்க. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.